சமீப காலமாகவே வந்துக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. எங்கே பார்த்தாலும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அதை செலக்ட் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்கா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஃபினான்ஸ் கை சேனல். இன்றைக்கி இருக்க வீடியோவில் நாம் சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோட முடிவில் நான் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கோல். மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் இல்லாமல் நாம் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அது வந்துட்டு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும். நமக்கு வந்துக்கிட்டு ஷார்ட் டேர்ம்லேயே வந்துக்கிட்டு மெச்சூர் ஆகி நம்ம கையில் வந்து காசு வரணும். அதாவது ஒரு 1 to 3 years ஹாரிசானில் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு டெட் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் வந்து லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அண்ட் எனக்கு வந்துக்கிட்டு ரெகுலராக டிவிடெண்ட் வழியாக வந்துட்டு பே அவுட்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். மிட் டேர்முக்கு வந்துக்கிட்டு அதாவது ஒரு 5 years to 10 years ஹாரிசான் நம்மக்கிட்ட இருக்குது. நான் வந்துக்கிட்டு கார் வாங்குறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை வந்துக்கிட்டு வீடு வாங்குறதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்துக்கிட்டு நம்ம ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், அதாவது மிக்சர் ஆஃப் போத் ஈக்விட்டி அண்ட் டெட் ரெண்டுத்தையும் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இல்லை லாங் டேர்ம், அதாவது 15 years, 20 years, 30 years என் பசங்களோட எஜுகேஷனுக்காக வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லை வந்துட்டு என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்துட்டு 100% ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்துட்டு நாம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது ஃபேக்டர் வந்துட்டு ட்ராக் ரெக்கார்ட், அதாவது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதாவது 5 years டைம் பீரியடில், 10 years டைம் பீரியடில், இல்லை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே இது வரைக்கும் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அண்ட் அதோட பெஞ்ச் மார்க்கோட அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டோட 10 year பர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டு 9.11% அண்ட் பெஞ்ச் மார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7.82%. ஸோ அவங்களோட பெஞ்ச் மார்க்கை விட அவங்க வந்துகிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓவராக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ், அதாவது ஒரு வருஷத்தில் வந்துட்டு 18% ரிட்டர்ன் கொடுக்கும், அடுத்ததில் 5%, அடுத்ததில் 12%, அதுக்கு அடுத்ததில் 6%. ஸோ ரொம்ப அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 9%, 10% எந்த ஒரு பர்சன்டேஜாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அது வந்துட்டு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட். மூணாவது விஷயம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் எப்பேற்பட்ட ஸ்கீமாக இருந்தாலும் அதில் வந்துக்கிட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் நம்ம காசை மேனேஜ் பண்ணாதான் நம்மளாலையும் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ ஃபண்ட் மேனேஜரோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்சைடர் ஹோல்டிங் இருக்கான்றதையும் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பராக் பாரெக் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டில் இன்சைடர்ஸ், அதாவது அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸே வந்துக்கிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸை வந்துக்கிட்டு அவங்க நல்லா வர வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியுமே பண்ணுவாங்க. நாலாவது ஃபேக்டர் வந்துட்டு சார்ஜஸ், என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ட்ரி லோடு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு சார்ஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த மியூச்சுவல் ஃபண்டும் வந்துட்டு என்ட்ரி லோட் சார்ஜ் பண்ணுறதில்ல, பட் எதுக்கும் நம்ம அதை பார்த்துடலாம். ரெண்டாவது எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோடு வந்துட்டு நாம் வந்துட்டு காசை வந்துட்டு மறுபடியும் வித்ட்ரா பண்ணும்போது அவங்க எவ்வளோ சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ நாம் வந்துட்டு ஷார்ட் டேர்மில் பண்ணும்போது தான் அதுக்கு வந்துட்டு சார்ஜஸ்லாம் இருக்கும். பொதுவாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 years, 5 years அந்த இல்லை 10 yearsக்குலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எந்த மியூச்சுவல் ஃபண்டுமே வந்துட்டு எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் அதையும் நீங்கள் திருப்பியும் வெரிஃபை பண்ணுங்க. மூணாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இதுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு அசெட் மேனேஜ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ், அவங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மற்ற நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஆட் பண்ணி இதில் தான் வந்துக்கிட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ஏவியை வந்துக்கிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை டிடெக்ட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம காட்டுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறது வந்துட்டு நமக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா வந்துக்கிட்டு நமக்கு இன்றைக்கி அந்த சார்ஜ் வந்து ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலுமே நமக்கு லாங் டேர்மில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சின்னதாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ கம்மி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தால் நல்லது. பட் இது மட்டுமே வந்துட்டு ஒரு நல்ல ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபண்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தால் பரவாயில்ல, பட் ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஹையாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு அந்த ஃபண்டை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அஞ்சாவது ஃபேக்டர் வந்துக்கிட்டு டாக்ஸேஷன். ஸோ இதுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டு 2 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு நமக்கு ஏதாவது டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்றது.
ரெண்டாவது மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்துக்கிட்டு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு நாம் இன்வெஸ்ட் பண்ணால் 80Cயில் வந்துட்டு நாம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு 12 மந்த்ஸுக்கு கம்மியான டைம் டியூரேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு காசை வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் 15% அப்படின்னு பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் 12 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் 10% டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுலேயுமே வந்துக்கிட்டு 1 lakh வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தால் எக்ஸம்ஷன் இருக்குது. ஆறாவது ஃபேக்டர் வந்துக்கிட்டு டைரக்ட் வர்சஸ் ரெகுலர். அதாவது நீங்கள் டைரெக்டாக வந்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை வந்துக்கிட்டு ஒரு புரோக்கர் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக வந்துட்டு புரோக்கர் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரோக்கர் ஃபீ வரும். ஸோ அது வந்துட்டு ஒரு அடிஷ்னல் சார்ஜாக இருக்கும். ஸோ முன்னாடி இருந்த காலத்துலலாம் வந்துட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அண்ட் புரோக்கர்ஸோட அட்வைஸ் கேட்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதனால் அவங்க வந்துட்டு புரோக்கர் வழியாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரெகுலர் பிளான்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இன்டர்நெட்லேயே இருக்குது. ஸோ நாமளே வந்து ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிஃபர்டு வந்துக்கிட்டு டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் டு அவாய்ட் ப்ரோக்கரேஜ் ஃபீ. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 6 ஃபேக்டர்ஸை மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்துட்டு என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கோல். நான் பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு லாங் டேர்ம்காக மட்டுமே தான். அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு 100% ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு தான் போகிறேன். ரெண்டாவது ட்ராக் ரெக்கார்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருந்தாலுமே ஃப்யூச்சர்லேயும் அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேரண்டீட் கிடையாது. ஸோ அது வந்து வேரி ஆகலாம். ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நம்ம வந்துட்டு டிபெண்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் பாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னா ஃப்யூச்சர்லேயும் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஸோ நான் பொதுவாக வந்துக்கிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே வந்துக்கிட்டு டாப் 3ல் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் தான் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மூணாவது ஃபேக்டர் வந்துட்டு மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லை ஸ்டாக் புரோக்கர்ஸே வந்துக்கிட்டு ஏஎம்சி வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கீம்ஸை நான் அவாய்ட் பண்ணுவேன். அதுவே வந்துட்டு ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்கீமை நடத்திட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதாவது நாளைக்கே வந்துட்டு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்துக்கிட்டு ஒரு ஏஎம்சியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட கம்பெனியில் வந்துட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விருப்பப்படுவேன். நாலாவது ஃபேக்டர் வந்துட்டு சார்ஜஸ். நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மோஸ்ட்லி எதுலையுமே வந்துக்கிட்டு என்ட்ரி லோடு கிடையாது அண்ட் லாங் டேர்முக்கு பண்ணுறதுனால எக்ஸிட் லோடும் நமக்கு வராது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டர் நான் பார்க்குறது இல்லை. ஏன்னா வந்துக்கிட்டு நாம் நல்ல ஸ்கீமை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்துட்டு அது காம்பன்சேட் ஆகிடும். இன்னொரு விஷயம் வந்துக்கிட்டு அவங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு கம்மியாக காமிச்சாலும் ஃபியூச்சரில் வந்துக்கிட்டு எப்போ வேணால் அதை வந்துட்டு அவங்களால ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ வந்துக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு ஃபேக்டரை வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அஞ்சாவது வந்துக்கிட்டு டாக்ஸேஷன். ஸோ நான் வந்துட்டு இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேறு சில ஸ்கீம்ஸ்லையும் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் வந்துட்டு லாங் டேர்ம் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வராது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் தான் வரும். இதுக்கு முன்னாடி இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசிஜி வந்துக்கிட்டு இல்லாமல் இருந்தது 12 மந்த்ஸுக்கு மேலே. பட் ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்துட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு வித்ட்ரா பண்ணும்போது அப்போ என்ன டாக்ஸேஷன் இருக்குன்றதையும் நம்மளால வந்துட்டு இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆறாவது டைரக்ட் வர்சஸ் ரெகுலர். நான் பொதுவாக வந்துக்கிட்டு எந்த புரோக்கர் கிட்ட போகாமல் டைரெக்டாக எந்த கம்பெனி இது இருக்கோ அவங்க கம்பெனி வெப்சைட்லேயே போயிட்டு அங்கேயே தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எந்த விதமான புரோக்கர்ஸ், அதாவது 0 brokerage வாங்கினாலும் சரி இல்லை வந்து brokerage ஃபீ வாங்கினாலும் சரி எந்த புரோக்கர்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.